அனைவருக்கும் காலை வணக்கம். நான் டாக்டர் எம் மைனிஷா, பல் மருத்துவர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கலசப்பாக்கம். இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓரல் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குட் ஓரல் ஹைஜீன் இஸ் குட் ஃபார் ஓரல் ஹெல்த்தி ஹியூமன் லைஃப். அதாவது ஒவ்வொருத்தவங்களோட பல் பாரம்பரியத்தை பற்றி எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றதுக்காக ஓரல் அவேர்னஸ்க்காக நான் பேசுகிறேன். என்னென்னா, எல்லாருமே மந்த்லி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோ ஓரல் இதுவாக வராங்க. பட் ஆனால் இயர்லி பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒவ்வொருத்தவங்களும் ஓரலுக்காக ஒரு செக்கப் வரணும். ப்ளஸ் இங்கே நம்ம ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா பல் அடைக்கிறது, பல் எடுக்கிறது, பல் சுத்தம் பண்ணுற சேவை செஞ்சுட்டு வரும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களோட ஹேபிச்சுவல் ஸ்மோக்கிங்கோ புயலை சாப்பிட்றது, இந்த மாதிரி இருக்கிற ஹேபிட்னால என்ன அவங்க வாயில் வித்தியாசங்களோ இல்லை என்ன ஒரு அறிகுறிகள் தெரியுதுன்றது தெரிய மாட்டேங்குது. அதுக்காக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஓரல் கேன்சர் சஸ்பென்ஷன், அதாவது புற்றுநோய் கண்டுபிடிப்பு. நம்ம ஜிஹெச் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். ப்ளஸ் அது என்னன்னு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் டிடெக்ட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்வர்ட் முன்னாடி நம்ம ஓரல் ஹைஜீன் காமிச்சிக்கிறோம். என்னெல்லாம் பண்ணும்போது நம்ம ஓரல் ஹைஜீன் தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்நாற்றமோ இல்லை ஆறாத புண்ணோ இல்லை வாயில் ஏதோ ஒரு கட்டியோ இல்லை வாயில் ஏதோ ஒரு கலர் மாற்றமோ இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பல் மருத்துவரை ஒரு விசிட் பார்க்கணும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், பல்லை சுத்தம் பண்ணுறதுல இருக்குது. நம்ம யூஸ்வலாக ஆறாத புண்ணு தானே, கலர் இது என்ன கருப்பாக தான் இருக்குது, இது என்ன சிவப்பாக தான் இருக்குது, இல்லை ஈர்லேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு, அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கான ஒரு ஆலோசனை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறது மூலிமா மட்டும்தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் அமையும்னு நினைக்கிறேன். நம்ம ஜிஹெச்சில் பல்லுக்கான ஆலோசனை, பல்லுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நாள் 2 நாட்கள், வாரம் 2 நாட்கள் வருகிறேன். ஒரு திங்கக்கிழமையும் இன்னொன்று வெள்ளிக்கிழமையும் வருகிறேன். இந்த நாட்களில் உங்களோட வருகையினால் என்னோட சேவை உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.